வணக்கங்க. சுபா குக்கிங் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற உணவு வகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்தங்களி. இது இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் இந்த மாதிரி ரெடிமேடு மிக்ஸ் வச்சு தாங்க யூஸ் பண்ண போகிறேன். வெந்தயக்களி மிக்ஸு 1 கப் வெந்தயக்களி மிக்ஸ் போடலாம். அதுக்கு 1.5 கப் வந்து வாட்டர் விடலாம். இப்போ நான் 1 கப் விட்டுருக்கேன். இன்னொரு 1/2 கப் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லை எனக்கு உளுந்தங்களினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. அது நான் கொதிச்சிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம தப்புன்னு அடுப்பை மட்டும் அழுக்காகாதுக்கு நம்ம கையில் வந்து உளுந்து அது பேர்ன் பண்ணி விட்டுரும். அதுக்கு பயந்தே அதெல்லாம் நான் செய்கிறதில்ல. இன்ஸ்டன்ட் பாட்டில் மட்டும் இந்த களி நல்லா வந்துச்சுன்னா நிறையா ரெசிபி நான் பண்ணலாம். ரொம்ப ஆசையாக இருக்குது. லெட்ஸ் சீ. கொஞ்சமாக உப்பு போடலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் விடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டுக்கோங்க நல்லெண்ணெய். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு கப் தட்டின கருப்பட்டி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாட்டே ஆப்ஷன் போடலாம். நார்மலில் வச்சுக்கலாம். கருப்பட்டி இருக்குல்ல, அது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டுவோம். ஒரு டைமர் வந்து 5 மினிட்ஸ் வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கட்டி தட்டுதில்ல, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா அதை லோவில் போட்டுறேன். லெஸ்ஸில் போட்டுட்டு இங்கே பாருங்கள், இதுதான தான் நான் களியே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி பிடிச்சிரும். கொஞ்சம் வாட்டர் சேர்க்கலாம். ஒரு 1/2 கப் சேருங்க போதும். நம்மளுக்கு களினா ஸ்மூத்தாக இருக்கணும், அப்போ தான் பிடிக்கும். அம்மா செம்மையாக பண்ணி கொடுப்பாங்க எனக்கு. ஸோ இப்போ மெல்ட் ஆயிடுச்சு. நம்ம சாட்டே ஆப்ஷனை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு வாட்டி அந்த லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி இருக்குது, அதை லைட்டாக அந்த மாதிரி எடுத்து விட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விடலாம். தண்ணி விடுறேன். நான் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன், ஓகேயா? எனக்கு 5 மினிட்ஸ் எல்லாம் அடிச்சிருச்சு. கரெக்டாக அதுக்கு முன்னாடியே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 1 கப்பும் ஒரு 1/4 கப்பும் நான் தண்ணி ஆட் பண்ணியிருப்பேங்க. அப்ராக்ஸாக கெட்டி ஆனதுக்கப்புறம் அந்த மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க. பிகாஸ் நம்ம போரிச் போட்டு குக் பண்ண போகிறோம். அப்போ தண்ணியே இல்லைன்னா கண்டிப்பாக அது பர்ன் ஆகிடும் இல்லையா? கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் அது வந்து இதாகும். சரி, அந்த ஆப்ஷன் எப்படி தான் வருதுன்னு பார்க்கணும் எனக்கு. ஒருவேளை அது நல்லா வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்ல. ஜஸ்ட் 1 ப்ரெஸ் அப்படின்னு இருக்கும்ல. நல்லா வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். லெட்ஸ் சீ. ஓகேயா இருக்குது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. க்ளோஸ் பண்ணிடலாம். போரிச் ஆப்ஷன் போட்டுருங்க. போட்டுட்டு அது ஒரு 8 மினிட்ஸ் நம்ம வைப்போம். ப்ரெஷர் லெவல் வந்து லோவில் போட்டுடலாம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆஸ் யூஷுவல் நான் நினச்ச மாதிரி ஃபுட் பர்ன்னு சொல்லுது. லெட்ஸ் சீ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். லெட்ஸ் சீ. வாவ், நத்திங் ஹேப்பன். களி மாதிரியே இருக்கே. லிட்டில் பிட் பர்ன் ஆயிருக்கு. ஆனால் பர்ன் ஆனாலும் ஸ்மெல்லே தெரியலப்பா, நல்லா தான் இருக்கு. லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு வேணும், க்ரீமியாக வேணும்னா என்ன பண்ணலான்னா, இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஹேண்ட் பிளெண்டரில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆயில் சேர்த்து இப்படியே சர்வ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன்னா கோகனட் மில்க் விடுவேன். ஐ வில் ஷோ யூ. 1 கப் கோகனட் மில்க். இந்த மாதிரி கோகனட் ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். வந்து உண்மையிலே நல்ல ஆப்ஷன் தான். நம்மகிட்ட ஃப்ரெஷ் கோகனட்டு பதிலாக இதை போட்டிங்கன்னா 2 அட்வான்டேஜ். ஒன்று, ஃபுட்டு வந்து நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிகாஸ் இந்த கோகனட் யூஸ் பண்ணுறனால. இது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 1/2 கப் வந்து சுடு தண்ணி ஊற்றுறேன். லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிடலாம். இதை வச்சு நம்ம பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு பதிலாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுக்குரிய அந்த இது இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி இப்படியே அடிச்சு விட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும்.
இதை நீங்கள் இப்படியே சாப்பிட்ணுன்னா சாப்பிட்லாம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணி மாதிரி குடிக்க போகிறேன் டயட்டில் இருக்கிறனால. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் அப்படியே என் ஹஸ்பண்டுக்கு நான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கா? ஸ்மூத்தாக இருந்ததை விட அது லம்சமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதுல்ல, அதெல்லாம் வந்து ஆக்சுவலி கோகோனட் தான், பயந்துடாதுங்க. அவ்வளோதான், எம்மியான உளுந்தங்களி ரெடி. நான் எண்ணெய் கம்மியாக தான் போட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இன்ஸ்டன்ட் பாட் உளுந்தங்களி ரெடி. இப்போ எனக்கு அது அவங்களுக்கு நான் எப்படி பண்ணுவேன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவேன், சுடு தண்ணி. அவள் ஷோயோ கொஞ்சம் தண்ணி விட்டுருவேன். இந்த கோகனட் ஸ்மெல்லுக்கும் அந்த கருப்பட்டி ஸ்மெல்லுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் வேணாம், இன்னும் கொஞ்சம் கருப்பட்டி சேர்க்கலாம். நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றி செய்யும்போது அந்த இனிப்பு வந்து கம்மியாகும் இல்லையா, அதனால நம்ம போடுறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா வந்து சாட்டே ஆப்ஷனில் போட்டு லெஸ்ஸில் போடலாம், ரொம்ப வேண்டாம். போட்டு டைமிங் வந்து 5 மினிட்ஸ் செட் பண்ணிடலாம். இது எதுக்காகனா அந்த இப்போ லாஸ்ட்டாக ஆட் பண்ணுவோம்ல அந்த கருப்பட்டி மெல்ட் ஆகிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. கூட நீங்கள் வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் அளவு தண்ணி, இவ்வளோ தான் இதுன்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. காரணம் என்னென்னா கன்சிஸ்டன்சி தான். குடிக்கிறதுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் இதே ஸ்டேஜில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் தின்னாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால நான் தண்ணி சேர்க்குறேன். ஸோ இது வந்து உங்கள் கன்சிஸ்டன்சி தான் மேட்ரு. பர்ஃபெக்ட்டுங்க, எனக்கு இதுதான் பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி பண்ணி பாருங்களேன், தேங்காய் ஸ்மெல்லுக்கும் அதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அதில் நெய் கூட நீங்கள் சேர்க்கலாம். பட் நான் கொஞ்சம் டயட்டில் இருக்கிறதுனால நான் வந்து அதெல்லாம் சேர்க்கல. ஈவன் ஆயில் கூட நான் கம்மியாக தான் சேர்த்தேன். நிறையா சேர்ப்பாங்க, அப்படியே பார்க்க அப்படியே ஆயில் தெரியும், அந்த மாதிரி சேர்ப்பாங்க. குழந்தைங்களுக்குலாம் அது ரொம்ப நல்லது. நீங்கள் ஆயில் தாராளமாக ஊற்றி கொடுக்கலாம், அது பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, நான் சாப்பிட போகிறேன். பார்த்தீங்களா கன்சிஸ்டன்சி இப்படி ஊற்றி இதை இந்த மாதிரி எனக்கு வேணும். உங்களுக்கு சம்டைம் கெட்டியாக பிடிக்கும் ஸ்மூதி மாதிரினா நீங்கள் அந்த மாதிரியும் சாப்பிடலாம். ஸோ டிபெண்ட்ஸ். உளுந்தங்களியும் ஈஸியாக பண்ண முடியுது, அதுதான் நமக்கு வேணும். செம. எனக்கு இந்த உளுந்தங்களியில் கிண்டுறதுக்கு பொறுமை கிடையாது, அதனாலேயே அதை நான் பண்ண மாட்டேன் அதிகமாக. ஸோ இனிமேல் அடிக்கடி பண்ணலாம்.